ஏன்னா ஒரு கூட்டு குடும்பத்துல புது மருமக வரும்போது அவள்கிட்ட வந்து நிறைய பேசிக்கான குவாலிட்டிஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆனா அந்த எந்த ஒரு விஷயமும் நம்ம ஹீரோயின்ட்ட இருக்காது. அதை தாண்டி அவள்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தா அவளோட பாஸ்ட் லைஃப் அண்ட் அவளோட அந்த ஸ்கில்ஸ். இதை யூஸ் பண்ணி அவங்களை எப்படி இம்ப்ரெஸ் பண்றா அப்படின்றது ஒரு பக்கம். அதை தாண்டி அந்த ஒரு பேசிக் குவாலிட்டிஸையும் நான் வந்து கெயின் பண்ணிட்டு நான் என் ஃபேமிலி கூட நான் அட்டாச் ஆகணும் அப்படின்ற அந்த எமோஷன்ஸ்னு ரொம்ப சூப்பராக வந்து அதை பண்ணியிருந்தாங்க. இந்த வீரம் படத்தில் தலை சொல்கிற மாதிரி என் ஆளுங்களை தொடரணும்னா என்னை தாண்டி வாங்கடா பார்ப்போன்ற மாதிரி இங்கே சமந்தா வந்து என் குடும்பத்தை தொடரணும்னா என்னை தாண்டி வாங்கடான்னு அப்படி கெத்தாக நிற்கிறாங்க. என்னதான் நம்ம பல தடவை பார்த்து பழக்கப்பட்ட கதையாக இருந்தாலும் இதை வந்து ஒரு ஃபீமேல் வெர்ஷனாக பார்க்கும்போது அந்த கதைக்கான மவுசு குறையவே இல்லை. நல்லா மாசா நல்லா நிறைவாக கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. என்னதான் வந்து வீரம் படத்தோட கதை அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் போனதே தெரில, நல்லா என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. அதுவே செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்குமே ஒரு மாதிரி டிஸ்கனெக்டடாகவே போச்சு. அதுக்கு காரணம் வந்து வில்லனோட கேரக்டரு, அப்புறம் அந்த சமந்தாவோட ஃப்ளாஷ்பேக்கு பெருசாக கனெக்ட் ஆகலை. அதை தாண்டி கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ பயங்கரமாக கனெக்ட் ஆயிடுறான். அதுக்கேற்ற அந்த மாஸ் எலிமெண்ட் எல்லாம் வச்சு அது கூட எமோஷன்ஸையும் கனெக்ட் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஈவன் உண்மையை சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும் போது என் பக்கத்தில் உட்காந்த ஒரு 4 பேர் கலாச்சிட்டு போனானுங்க இன்ட்ரோல் பிளாக்ல. என்னடா அவங்க வீரம் படத்தோட ஃபீமேல் வெர்ஷன் எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு கலாச்சிட்டு போனாங்க. ஆனால் அவங்களே கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ கத்தி விசில் அடிச்சு அலப்பறையை கூட்டி படம் பார்த்தாங்க. அந்த அளவுக்கு நம்மளை மறக்க வச்சுட்டாங்க. ஓவராலாக கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளே லேகாக இருந்தாலும் நல்ல ஒரு என்டர்டெய்னிங்காக அதை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க.